அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. வேதாகமத்தை எழுதிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை பக்கத்தை முடிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும்? எத்தனை பக்கம்? சும்மா பாருங்கள், பைபிள் பார்த்து தானே சொல்ல போகிறீங்க. 71 வெரி குட். நீங்கள் பக்கம் இங்கே நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம பாஸ்டர் வந்து ஞாபக சக்தியெலாம் இல்லை. நீங்கள் சொன்ன உடனேயே என் மனக்கண்களில் அந்த பேஜ் நம்பர்லாம் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. சோனியா, அடுத்து உடனே தான் கேட்பேன். நீங்கள் எப்போ ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வச்சு இன்னும் எழுதணும். 45 71 பரவாயில்ல. 45 தானா? போன வாரமே 40 மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எழுதுங்க நிச்சயமாகவே. பாப்பா நீங்கள் எழுதுறீங்களா? வேணாம் இல்லையா? வெரி குட், பரவாயில்ல. நீங்களாம் இவங்களை விட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா 2 பேரை வச்சு சமாளிச்சுட்டு ஹெல்ப்பே யாரும் இல்லாமல் அதன் மத்தியில் ஒரு 10 பக்கத்தை முடிச்சிருக்கிறீங்கன்னா 100 பக்கம் முடிச்ச மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் அப்படி தானே பிள்ளைகளோ? பிள்ளைகளை விடுதலையா? யாருக்கு விடுதலை? எனக்கு யாராவது விடுதலை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. வாவ், வெரி குட். ஓ, விடுதலை போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது முந்தின வாரம். வெரி குட். 21 வெரி குட். வேறு யாரும் எழுதிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்களா எழுதுனது தானே? பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுங்க. வேதாகமத்திலேருந்து எடுத்து எழுதுங்க. அடுத்து அதை தான் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். புதிய ஆண்டில் இதை தான் நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய போகிறீங்க. நீங்கள் என்ன காரியத்தை விரும்பி இருக்கிறீங்களோ அதுக்குண்டான வேத வார்த்தையை நீங்கள் சொல்லி செய்யும் போது கண்டிப்பாக அதுக்குண்டான பெரிய என்ன சொல்கிறது, ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஐஸ்வர்யம், ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய ஆரோக்கியம், ஒரு பெரிய நிறைவை உங்கள் கண்களே காணும். அல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆன கேஸ். இதெல்லாம் இது இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் அந்த டெஸ்ட்டில் எழுதி பாஸ் ஆகிருக்கிறேன். வேத வசனத்தை வைத்து அந்த வேத வசனத்தை நம்ம அறிக்கையாக பண்ணும்போது அது நம்ம வாழ்க்கையில் எப்படியாய் செயலாக்கத்துக்கு வருகிறது, அது எப்படி வெளிப்படுகிறதுங்கிறதெல்லாம் நான் லைவாக பார்த்துருக்குறேன். அதனால தான் அந்த தைரியத்தில் தான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யுரையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அனைத்தும் விதைகள். ஆமாம், அதனால் தயவுசெய்து எழுதுங்க. சோனியாலாம் எல்லாரும் எழுதி முடிச்சிடணும். ஆமாம், அவங்களுக்கு முன்னாடி எழுதணும். ஏன்னா உங்களுக்கு தான் டைம் அதிகமாக இருக்குது வீட்டில். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அவங்களாம் பைபிள் வேத குவிஸ்லாம் வச்சாங்கன்னா போட்டி போட்டு முதல் மதிப்பெண் வாங்குகிற சகோதரி தான். இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாகிடுச்சு. இருந்தாலும் ஸ்லோவாக இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் அவங்க லேட்டஸ்ட்டாக உள்ளே வந்துடுவாங்க. நம்ப முடியாது, முதல் பரிசு கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எழுதிடுவாங்க. அவங்க பைபிள் எடுத்து காலையில் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரே நாளில் கூட எழுதி முடிச்சிடுவாங்க. படித்தது எழுதுனது புரிஞ்சால் தானே நீங்கள் என்னமோ நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதி வச்சுருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், மற்றதை எழுதி முடிச்சிருவாங்க. அதனால் எழுதுங்க. அது மிகுந்த ஒரு இந்த லைஃப் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரும் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதம், பரலோகத்துக்குண்டான ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே தான் இருக்குது? வேதாகமத்தில் தான் இருக்குது. அந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா பரலோகம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அல்லேலூயா. சும்மா இருக்கவும் முடியாது. ஏன்னா விதை விதைத்தவன் அதற்குண்டான அறுவடையை பெற்றுதான் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் இதை விதைக்கிறீங்க, உங்கள் நேரத்தை இதுக்கென்று விதைக்கிறீங்க. அல்லேலூயா. இது உங்களுடைய நேரத்தை இதில் விதைக்கிறீங்க. உங்களுடைய எல்லாம், ஒரு நோட் புக் வாங்குறீங்க, ஒரு பேனா வாங்குறீங்கன்னா கூட இது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அதை பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்த நேரங்களை நம்ம என்ன பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கிறோம், செயல்படுத்தி இருக்கிறோம், அதை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால் தயவாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை எழுதுங்க. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சூழலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எப்பவுமே எழுதிட்டே இருக்கணும்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு எதனா சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கிக்கோங்க. காலையில் ஒரு மணி நேரம் அல்லது இரவு 1 மணி நேரம் வேலை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ, உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸ் எப்போயும் பார்த்துக்கு, எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளமாக கண்டிப்பாக என்ன பண்ணிடும், மாறிடும். எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், உங்களுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். அது முடித்த பிறகு அந்த இப்போ வச்சுட்டு இருக்கிற அந்த நோட் பேப்பரில் யாரும் எழுதாதீங்க, நோட்டில் எழுதுங்க. அந்த நோட்டில் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் நீங்கள் அதை கையில் வச்சுட்டு ஒரு பெரிய சாட்சியாக நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. இதை நான் எழுத ஆரம்பித்தேன், இதை எழுத ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகள் நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா.
அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு அடையாளம் தான் நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் பார்ப்பீங்க. இப்போ பாலமுருகன் பிரதர்லாம் இங்கே திருச்சிக்கு சர்ச்சுக்கு போகிறாருன்னா அதெல்லாம் சாதாரணமான விஷயமே அல்லவே அல்ல. அப்போ நடக்குது, இவ்வளோ நாள் நடக்கலை, இப்போ எப்படி நடக்குது? அந்த 10 பக்கம் எழுதுனீங்களா? அதனால தான். அல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். பெரிய இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, காலகட்டத்தில் இப்போ புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்கே வரணும், சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணணுங்கிற ஜெபத்துக்கெல்லாம் தாண்டி நான் சர்ச்சுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அதுக்கே ஜெபம் பண்ண வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு. அப்படி தானே? நெருக்கடிகள் அப்படி தானே இருக்குது. நீங்கள் விரும்பினா எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வந்துட முடியுதா? இல்லை, ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு நெருக்கங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நான் சர்ச்சுக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறதே ஒரு பெரிய சாட்சியாக மாறிவிட்டது. அப்போது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு இக்கட்டான காலகட்டம், ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த நெருக்கங்கள் பெருக்கங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வலுவான ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்ம போராடி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சாதாரணமான வெப்பன்ஸ் வச்சு போராடினா பெரிய அளவுலாம் ஜெயிக்க முடியாது. ரொம்ப ஷார்ப்பான வெப்பன்ஸ் வச்சு ஜெயிச்சதான் என்ன பண்ண முடியும்? பெரிய வெற்றியை பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற கூட்டங்கள் அப்படிப்பட்ட கூட்டங்கள். அதனால நிறைய ஜெபங்கள் இருக்குது. நிறைய கணவன்மார்களே சபைக்கு கொண்டு வருது ஒரு மிகப்பெரிய ஜெபமாக இருக்குது. இந்த ஜெபங்கள்லாம் நடக்கணும். இந்த நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அடுத்த சந்ததி, நம்மளுடைய அடுத்த சந்ததிக்காக நம்மளுடைய எதிர்கால நோக்கம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எதில் தான் இப்போ போடுறீங்க? இந்த வார்த்தையில் போடுறீங்க. அப்படி தானே? இந்த வார்த்தையில் என்ன பண்ணுறீங்க? போடுறீங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் இதில் போடும்போது இது பயங்கரமான விளைச்சல்களை கொடுக்கும். அல்லேலூயா. பேங்கை விட, போஸ்ட் ஆஃபீஸை விட, எல்ஐசியை விட அதிகமான லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும். வசனம் சொல்லுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். இந்த பிரயோஜனமா இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது லாபமா இருக்கிறதை உனக்கு போதித்து. அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதை அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல எங்க சொல்ல, அதே வசனம் தான் டிசிவி, தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் வாசிச்சிங்க அப்படின்னா இந்த வேதாகம் இப்போ நம்ம நடைமுறைப்படுத்துகிற அந்த தமிழுக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணும்? புரியும். நிறைய விஷயங்கள் நானே அதை பார்த்து கடந்த காலகட்டத்தில் அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது எங்கே பிரதர் கிடைக்கும்? இப்போ எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. மொபைலில் திருவிவிலியம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் இந்த வெர்ஷன் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை பயன்படுத்துங்க. அதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடந்த நாட்களில் கூட ஒரு நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ஒரு செய்தியை சொன்னேன். பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த டிசிவி வெர்ஷனில் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம், வாசிக்கும் போது வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. அதனுடைய அர்த்தம் எந்த அளவுக்கு புரிகிறது? 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் நீங்கள் வாசிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீகள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தோடு வாழணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த 1 கொரிந்தியர்லேருந்து அந்த கொரிந்தியர் புத்தகத்தையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிசிவி வெர்ஷனில் வாசிங்க. அல்லேலூயா. அது சீக்கிரமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை கிடைக்கும்படி பண்ணுவார். நான் பார்க்குறேன் அந்த பைபிள் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அந்த பைபிள் கிடச்சிச்சின்னா நானும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் காசு நீங்கள் தான் கொடுக்கணும், வாங்கி கொடுப்பது மாத்திரம்தான் நான். அல்லேலூயா. ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை. ஆமாம், ஒரு பொருளை இலவசமாக கொடுக்கும்போது அதை வேல்யூ பண்ணுவதில்லை. அது மனுஷனுடைய இயல்பு. அது ஒரு பொருளை இலவசமாக கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து வேல்யூவே இல்லாமல் ஆக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அதே பொருள் ரொம்ப விலை உயர்ந்து நீங்கள் காசு கொடுத்து அதை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே விழுவு போனால் கூட டப்புக்குன்னு பிடிச்சிருங்க. ஐயோ எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது நீ என்ன சாதாரணமாக வைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க. அப்படித்தான் ஒரு புக்கு வாங்கி கொடுத்தேன் மெனக்கெட்டு. இங்கேருந்து திருச்சிக்கு போய் எல்லாருக்கும் விசுவாச அறிக்கைன்னு ஒரு புக்கு காசு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அந்த புக்கில் இப்போ யார்ட்டும் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அலையில இருக்கா? வேற ஒரு சிலர் வச்சுருக்குறீங்க. ஆமாம், 1 2 வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்க. அலையலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் வேதாகமத்தை நன்றாக வாசிங்க வாசிங்க வாசிங்க. வாசித்து அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அற்புதங்களை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காகத்தான். அப்போது அந்த டிசிவி அப்படிங்கிற அந்த வெர்ஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து தமிழில் சொல்லணும்னா தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு. கூகுள்லேயும் கிடைக்குது,
ஆப்லேயே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமானது. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரிப்பது எப்படி அப்படிங்கிற காரியத்தை குறித்து வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன். அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வாக்கு தத்துவத்தை தான் நம்ம கடந்த வாரத்துல தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கும் தியானிப்போம். போன வாரத்துல சுதந்தரித்துக் கொள்வதற்கு உண்டான 2 காரியங்களை குறித்து நான் பார்த்தோம். என்னென்னது? இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாரம் செய்தி அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்லி வார்த்தையை கேட்கிறேன். ஃபர்ஸ்ட், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டாயம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாரும் யூஸ்லெஸ் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இந்த பூமியில் பிறந்த பிறகுதான், இப்போ நம்மெல்லாம் பிறந்த பிறகுதான் இந்த பூமியில் வாழ்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? யாருக்காவது தெரியுமா? சரி, நீங்கள் இந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாவதுக்கு முன்பதாக எங்கே இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க பிரதர்? போன வாரம் இந்த நேரத்தில் நான் எங்கே இருந்தேன்னு கேட்டிங்கனாவே நான் சொல்ல முடியாது. நீங்கள் தாயின் கர்ப்பத்துக்கெல்லாம் முன்னாடி போயிட்டீங்களே. இது ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. இதெல்லாம் ரொம்ப டெப்த்தான ஒரு பைபிள் ஸ்டடீஸில் அதெல்லாம் வரும். ஏற்கனவே கூட சொன்னேன், ஜாகினை வச்சு சொன்னேன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிளாக. இப்போ 2020க்கு அப்புறம் ஜாகின் இங்கே கூட இருக்கிறான். அந்த 20க்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? தேவனோடு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது நீங்கள் எல்லாம் ஆண்டவர் சும்மா சொல்லலை. தாயின் கர்ப்பத்தில் அப்படியே நிறுத்துங்க. உருவாவதற்கு முன்னதாகவே, அங்கேயே ஒரு ஸ்டாப் வைங்க. இப்போ உருவாவதற்கு முன்னதாகவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே, இதிலிருந்து தான் உங்களுக்கு உலக வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் போது தான் அது உலகத்துக்கு வருது இல்லையா? அப்போ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேங்கிற. எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு பொருளே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேர் சோனியாவெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை, அப்பயே எனக்கு 2 குழந்தை இருக்கிறாங்கன்னு நான் கையில் வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? மெர்சிக்கே மறந்து போச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்டர் அதை ஞாபகப்படுத்துக்கிறேன். ஞாபகம் இருக்குதா சோனியா சிஸ்டர்? பாருங்கள், எனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, ஆனால் இனி வரும் பாருங்க அப்படின்னு நான் கல்யாணம் ஆன புதுசுல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து 2வது குழந்தை ஜாகின் பிறந்த பிறகும் இன்னொரு குழந்தை எனக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாம் முழிச்சாங்க திருன்னு. ஆனால் இப்போ கேட்டால் இப்போ பார்த்துருவீங்க ஈஸியாக. ஏன்னா விஷயம் இருக்கிறத உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பொருள், ஒரு காரியங்கள், ஒரு நன்மை உருவாவதற்கு முன்பதாகவே அது நமக்குன்னு ஒன்று இருக்குங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நம்மளுடைய டிசைனே அப்படிதான், ஹியூமனுடைய டிசைனே ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அப்போ இந்த பூமியில பிறந்து நமக்கு வேணா ஒரு 20 வயது ஆயிருக்கலாம், 30 வயது ஆயிருக்கலாம், 40 வயது ஆயிருக்கலாம், 50 வயது ஆயிருக்கலாம். இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கிறது முக்கியம். எங்க இருந்தீங்க? தேவனோடு தான் இருந்தீங்க. எந்த டவுட்டும் இல்லாம சொல்லலாம். எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏனென்றால் அவர் ஆதி முதலானா எங்க இருந்து போவோம் அப்படின்னா, இந்த பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தே நம்ம யாரோட தான் இருக்கிறோம்? அவரோடு கூட இருந்தோம். பவுல் சொல்லுகிறார், ஆதி முதலாய் நாம் அவரோடு கூட இருந்தோம் அப்படிங்கிறார். ஆதி முதலாய் அவரோடு கூட இருந்தோம், அங்கதான் இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு அடுத்து வருகிற சந்ததியெல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? இப்போ கரண்டா தேவ சமூகத்தில் அங்க இருக்கிறாங்க. நாட்கள் வரும், அது இந்த பூமியில பிறப்பதற்குண்டான ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் அந்த பூமியில அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அதற்குண்டான ஒரு சித்தம். அப்ப அங்கிருந்து தேவன் நம்மளை அனுப்பும் போதே, இந்த பூமிக்கு அனுப்பும் போதே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு பிளான், ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு திட்டத்தை வைத்து தான் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆனா நிறைய நேரத்துல பிசாசு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளை சிந்திக்க வச்சிரும். என்னன்னா, இந்த பூமியில நம்ம பிறந்ததே வேஸ்ட், யாருக்குமே நம்மளாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நம்மளை நினைக்க வைப்பான். அப்ப நீங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும்,
ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சத்துரு கொடுக்குற நெகட்டிவ் தாட்டுக்கு ஆப்போசிட்டா தான் தேவ திட்டம் எப்பயுமே இருக்கும். ஏன்னா அதை மறக்கடிக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்றான், இந்த மைண்டை நம்ம கொடுக்குறான். அப்ப நீங்க எப்பெல்லாம் நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை, இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு யூஸே இல்லை, எதுக்காக இந்த லைஃப்னு எனக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கும் போதெல்லாம் நீங்க ஒன்று மைண்ட்ல நினைச்சுக்கணும், உங்க ஆவியில புரிஞ்சுக்கணும், உங்களை குறித்து மிகப்பெரிய ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை எப்படியாவது நிறைவேற்ற விடாம பண்ணணுங்கிறதுக்காக சத்துரு என்ன பண்றான், பலவிதமான சிந்தனைகளை அனுப்பி, உலக பிரகாரமான கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அனுப்பி உங்களை இந்த பூமிக்குரியவர்களாகவே மாற்ற விரும்புகிறான். பூமிக்குரிய அந்த கவலையோடே இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமியில டெம்பரரியா வாழ வந்தவங்க. அல்லேலூயா. இப்ப வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. இப்போ ஒரு சிலர் குவைத்துக்கு போறாங்க, ஒரு சிலர் சிங்கப்பூருக்கு போறாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மலேசியா போறாங்க, யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறதுனால அந்த ஊருக்காரங்களாவே அவங்க மாறிடுறாங்களா? இல்லையே. இங்க என்ன, இந்த இந்தியாவில இருந்து அங்க போயிருக்கிறாங்கும் போது இந்த இந்தியாவினுடைய பேர் அவங்களுக்கு மறந்துருமா? மறந்துடாது. அவர்கள் பேசின மொழி மறந்துருமா? இந்தியாவுடைய உணவு வகைகள் மறந்துருமா? ஆனா அங்க போய் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்தியாவில் கிடைச்ச மாதிரி ஃபுட்டு கிடைக்குமா, இந்தியாவில் கிடைச்ச மாதிரி ஒரு கிளைமேட் அங்க இருக்குமா? நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனே இந்த இந்திய தேசத்தை விட்டு மாற்று தேசத்திற்கு போய் வேலை செஞ்சுட்டு வருகிற அந்த காலத்திலேயே அந்த இந்திய தேசத்துல கிடைச்ச மாதிரி ஃபுட்டு கிடைச்சா பரவாயில்ல. அதான் இந்த சோனியாலாம் குவைத்துக்கு போயிட்டு வெறும் சப்பாத்தியா, அது என்னமோ உப்பூசுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரொட்டி, அது முழுங்க கூட முடியாதான், அதை தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க ஒரு 4-5 வருஷம். அல்லேலூயா. அங்க சாம்பார், இட்லி, வடை, தோசை எல்லாம் கிடைக்காதுங்கோ. சம்பளம் கிடைக்கும், ஆனா அங்கெல்லாம் என்னது கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கணும்னா எங்கேயா போய் தேடணும். யாராவது, அதுவும் நம்மள மாதிரி இங்க இருந்து இந்தியாவில இருந்து போய் அங்க ஒருத்தன் யாராவது ஹோட்டல் வைக்கணும், இங்க இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும், அதே மாதிரி செய்யணும். இப்போ பரவாயில்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் துபாய்க்கோ, மலேசியாவுக்கோ, சிங்கப்பூருக்கோ அல்லது யூரோப் கண்ட்ரிஸ்க்கோ போனீங்கன்னா கூட இந்தியாவுடைய ஃபுட்ஸ் அங்கே கிடைக்குது. அதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே அங்கே நடக்குது. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம விரும்புகிற சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் சாப்பிட முடியும். நிறைய பேர் சாப்பிடாமலே அங்கே போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்கலாம் உண்டு. அப்போ அந்த நோக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க என்னுடைய நோக்கம் என்னன்னா, அங்க இந்தியாவில் என்ன கிடைச்சிச்சோ அதே மாதிரி இங்க கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த இந்தியாவில் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி இங்க வாழ்ந்தா பரவாயில்ல நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம்ல. அதே போலதான் பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிற நம்ம ஒரு டெம்பரரி விசால என்ன பண்ணிருக்கிறோம், இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அங்கிருந்து தான் வந்தோம், திருப்பி அங்கதான் போக போறோம். இது நம்ம அதனாலதான் இதைத்தான் அவர் என்ன சொன்னாரு பவுல், நம்ம இங்க நிரந்தரமானவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. அப்ப குடியிருப்புங்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கும். கேரளாவுக்கு குடியிருப்பு, சோனியாவுக்கு குடியிருப்பு கேரளாவில் இருக்குது, அவங்க பிறந்த ஊர். மெர்சிக்கு குடியிருப்பு ஆலம்பாக்கத்தில் இருக்குது, பாப்பாவுக்கு மதுரையில் இருக்குது, இன்னொரு பாப்பாவுக்கு சென்னையில் இருக்குது. எல்லா மாவட்டங்களும் மாநிலங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. அலையிலும் பெங்களூர்லேருந்து இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள் மாநிலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடியிருப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் எல்லாரும் எந்த இடத்துல அசம்பிள் ஆகிருக்கிறோம், அழுந்தலைப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிருக்கிறோம். அப்போ இது நிரந்தரமான இடமா? கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுனால வேணா இது உங்களுக்கு நிரந்தரமான இடமா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பூர்வீகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே தான் எடுப்பீங்க, நீங்கள் பிறந்த ஊர். இப்போ அப்படி அதே போலதான் நாம் யாவருமே பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமிக்கு ஒரு குறுகிய கால ஒரு டெம்பரரி விசால என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து எதுக்காக வந்திருக்கிறோம், இங்க என்ன எல்லாம் விளையுது, விளைஞ்சதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பரலோகத்துக்கு போகலாம் அப்படியா? இங்க விட விளைச்சல் அங்க அதிகம், இங்க விட தரமான கனிகள் அங்க அதிகம், இங்க விட தரமான அட்மாஸ்பியர் அங்க அதிகம். அங்க பாருங்க சூரியனே இல்லையா, அங்க இயேசு கிறிஸ்துவே சூரியனா இருக்கிறாராம். அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு இடம் தான் பரலோகத்தினுடைய காரியங்கள். அந்த ஃபேன் வேணா போட்டுங்க சோனியா, பின்னாடி இருக்கிற ஃபேனை பின்னாடி கூலர் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அங்கிருந்து இங்க வருகிறோம். இங்க நான் சொன்னது போல ஒவ்வொருவரின் மீதும் ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் பூமிக்கு வருகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருடைய அந்த அவர்கள் வந்ததுக்குண்டான நோக்கம், அந்த திட்டங்கள் முடிவடையும் போது திரும்பமாக என்ன செய்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து செல்லுகிறோம். அவ்வளவுதான். பாருங்க, ஒரு டெம்பரரியா வந்த இடத்துக்கு தான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகள் இந்த பூமியில. ஆனா இங்க எதுக்கு தான் வந்திருக்கிறோம், நம்ம ஒரு டெம்பரரி விசால தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். சரி, என்ன பிரதர் திட்டமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு குறித்தும் ஒவ்வொரு திட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற திட்டங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் படி தான் தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. அது என்ன பிளானா இருக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா அவர் காண்பிக்க முடியாதா? இயேசு கிறிஸ்துவை இல்லை என்றால் காண்பிக்க முடியாதா? நம்ம தான் காமிச்சு ஆகணுமா என்ன? வேற என்ன திட்டமா இருக்கு உங்களை குறித்து? உங்களை குறித்து தானே பிளான். தேவனுக்கு பிரியமா நடக்கணும். நம்ம தான் தேவனுக்கு பிரியமா தான் இருக்கிறோம். அங்கதான் இருந்தோம் ஆல்ரெடி. அது பாவம் பிரவேசித்ததுக்கு முன் பாவம் பிரவேசித்ததுக்கு பின் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரலாம். வேற என்னவா இருக்கும்? நல்லா கவனிங்க. எதுக்கு அங்கிருந்து இங்க வந்தோம் அப்படின்னா, அங்க என்ன இருக்குதோ அதை இங்க பூமியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்தோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து சொல்லும் போது, பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்பவுமே நமக்கு முன்மாதிரி. நமக்கு முன்னாடி நடந்திருக்கிறார் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும், அவரை பின்பற்றணும். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ நீங்க அங்கிருந்து வந்து அங்க என்னென்னலாம் இருக்கு அதை இந்த பூமியில கொண்டு வந்து செயல்படுத்தணும். இந்த பூமி வந்து ஒரு பாவம் நிறைந்த ஒரு பூமியாக மாறிவிட்டது. இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் வியாதி, எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் இருக்குதா இல்லையா? இதன் மத்தியில நல்லா கவனிக்கணும். இதனுடைய மத்தியில எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க பூமியில கட்டி எழுப்புறீங்க அப்படிங்கறத தான் உங்களுடைய பிளான். அப்ப அங்க இருக்கிறது, அங்க கவலை கிடையாது, அங்க வியாதி கிடையாது, அங்க பலவீனங்கள் கிடையாது, அங்க குறைவுகள் கிடையாது. அதை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். எப்படி முடியுமா? அது முடியும். அதை முடியும் என்பதற்காகத்தான் நமக்கு ஜெபத்தையே இயேசு கிறிஸ்து எப்படி தான் சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும். இதாங்க நோக்கம். இனிமே யாருக்குமே நான் எதுக்காக இந்த பூமியில பிறந்தேன் அப்படின்னு டவுட்டே வரக்கூடாது. இதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக அங்கே இருந்தீர்கள், பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு இருந்தீர்கள். அப்ப அங்க இருந்த உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறத இப்ப உங்களுக்கு யார் ஞாபகப்படுத்துவார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய உணர்வுகளின் மூலமாக அவர் பேசுவார். அப்படி பேசி அங்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அதை இங்க செய்ய வைக்கிறாரு. அதுல ஒரு பகுதி தான் இது சபை. அல்லேலூயா. அங்க 24 மணி நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க, துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? அங்க எல்லாரும் தேவ தூதர்களாகட்டும், பரிசுத்தவான்களாகட்டும், நான் சொன்னது போல இன்னொரு குரூப், இதுவரை இந்த பூமியில பிறக்காதவங்க அங்க இருக்கிறாங்க, அவர்களாகட்டும், எல்லாருமே ஒரே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோடைய அந்த இதோடைய ஒரு சாம்பிள் தான் இந்த பூமியில ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சாம்பிள். அந்த சாம்பிளை நிறைவேற்றுறதுக்கே எவ்வளவு பாடுகள் பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? அங்க 24 hours அதான் டியூட்டி. ஆனா இந்த 7 நாள்ல ஒரு 2 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கறதுல நம்மளுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கடிகளை சத்துரு கொடுத்துருக்கிறான்னு நீங்க சொல்லி பார்க்கணும். எவன் அவனை பிடிக்கணும் முதல்ல அப்படிங்கிறீங்களா? வேற யாரும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சத்துரு. அல்லேலூயா. நாம தான் இடம் கொடுக்கிறோம். நாம் இடம் கொடுக்காமல் சத்துருவால் என்ன செய்ய முடியாது? எந்த கிரியையும் செய்யவே முடியாது. பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ சத்துருவுக்கு எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவான், எதிர்த்து நிக்கலனா உள்ள வந்துடுவான் தான் அர்த்தம். அல்லேலூயா. அதனாலதான் வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். என்ன பண்ணுங்க? இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் எங்க பிரதர் பிசாசுன்னு தெரிஞ்சு நான் இடம் கொடுத்துருவேனா பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிசாசு அப்படியே நீ நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு கருப்பு உருவமா வந்துலாம் நிக்கிறது இல்லை. அவன் எப்படி வருகிறான்? ரொம்ப கவர்ச்சியான அழகியாக வந்து நிற்கிறான். மனுஷன் விழுந்து போயிடுறான் அந்த பாவத்துல. அவனை போல அழகு யாரும் இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது லூசிஃபருடைய அழகு வர்ணிச்சு எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல.
அவன் கண்கள் எப்படிப்பட்டது, அவன் சரீரம் எப்படிப்பட்டது, அப்படியே மின்னுவானா, ஜொலிப்பானா, எப்படி ஜொலிப்பான், அவ்வளோ அழகு. ஏன்னா அவனை ஆண்டவர் அந்த அளவுக்கு படைத்து வைத்திருந்தார். ஏன்னா அவன் தான் பிரதான தூதன், தேவனை வர்ஷிப் பண்ணுகிற ஒரு தூதன். அதனால அவனுடைய சிருஷ்டிப்பு அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பூமியில அவன் விழுந்து போன பிறகு இன்னைக்கு பல பேர் விழுகிறதுக்கு காரணம் எதுவாக தான் ஆயிடுச்சு. அதுதான் லூசிஃபர் தான். இல்லை லூசிஃபர் இல்லை, அழகு. சொல்லுங்க, அழகு. அதனால தான் சாலமோன் அதை புரிந்துக்கிட்டு தான் என்ன சொல்றாரு, அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், வேஸ்ட். நீங்க நான் எங்க காலகட்டத்தில் ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று வித்துருச்சு. இப்போ விற்குதா? அதில் விளம்பரம் எப்படி வரும்னா 4 வாரத்தில் அப்படியே கலர் இப்படி ஆயிரம்னு சொல்லி போடுவான். ஆனால் 4 வருஷம் இல்லை 40 வருஷமாக தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதே கலரில் தான் இருக்கிறாங்க. யாருக்காவது அந்த உண்மை தெரியுமா? அல்லேலூயா. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்லை அந்த கம்பெனிக்கார்ட்ட போய் கேட்டிருக்கிறீங்களா? ஏன்டா விளம்பரம் பண்ணும்போது 4 வாரத்தில் இவ்வளோ கருப்பாக இருந்தவங்க இவங்கள சவப்பாக மாறிடுவாங்க விளம்பரம் பண்ண. 4 வாரம் கூட 4 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வாங்கி தேய்ன்னு தேய்ச்சிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஆச்சு? கடைசியில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி இப்படிப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் அதிக உபயோகப்படுத்தினார்களோ அவர்களுடைய முகங்கள் பொலிவு இழந்து சீக்கிரமாக வயது முதிர்ச்சி அடைந்து அந்த முகத்தை பெறுகிறார்கள்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு அவனே தான் கொடுக்குறான். அல்லேலூயா. வெளிநாட்டிலிருந்து அதுக்கு அந்த ஒரு உற்பத்தி, அந்த ஒரு பொருள் வருது, திருப்பியும் அது நடக்கல, அது ஃபெயிலியரு, அது சும்மா, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதும் அவனே தான் இருக்கிறான். ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்கறதுனால நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடர் அடிச்சாதான் வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நான்லாம் அப்படி தான். நான்லாம் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸ் அப்புறம் சரி பெண்களை மட்டும்தான் ஏமாற்ற முடியுமா, ஆண்களை ஏமாற்ற முடியாதான்னு சொல்லி அடுத்து ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், என்னது ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்னு கொண்டு வந்துட்டான். அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, அவங்களும் கலர் மாறணுமா, அது என்னன்னு தெரியல. கலர் மாறிட்டா எல்லாம் மாறிடுமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்குமே அது தெரியும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல நிறைய பொய் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஆனா அந்த பொய்ன்னு தெரிஞ்சு நம்ம நம்புறோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருப்போம். சத்துரு அப்படிதான் நம்மளை ஏமாத்துறான். கோபப்படுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தப்பு பொய்ங்கிறது நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனாலும் நம்மளை செய்ய வச்சிடறான் பாத்தீங்களா? அதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. நான் என்ன சொல்ல வந்த பாயிண்ட் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்பது சத்ருவை வாடா உள்ளவா அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறது அல்ல. இப்படிப்பட்ட சத்ருவனுடைய கிரியைகளை உங்களுக்குள்ள அனுமதிக்கிறது தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. அப்ப பிசாசு உள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய கிரியைகளை என்ன பண்ணிடுவான், அவனுடைய சொத்துக்களை நமக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுடைய சொத்து தான் வியாதி, அவனுடைய சொத்து தான் பலவீனம், அவனுடைய சொத்து தான் தரித்திரம், அவனுடைய சொத்து தான் பிரிவினை. அப்ப அவன் உள்ள வந்தோனையும் அவனுக்கு உண்டான எல்லா பொருளையும் உள்ள எடுத்துட்டு வந்தோடனே நம்ம வாழ்க்கை அப்படியாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டும், சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால இதுல யாருக்கு டவுட் இல்லைல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாரா இல்லையா? கட்டாயம் வைத்திருக்கிறார். இவங்களுக்கு தான் இருக்குது, இவங்களுக்குலாம் இல்லை அப்படிலாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. மனுஷங்க தான் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு. மதத்தின் வழியாக, ஜாதியின் வழியாக, இனத்தின் வழியாக நம்மளை பிரிவினையா கொண்டு வந்தது மனுஷன் பிரிச்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் தமிழர்கள், இவர்கள் கன்னடர்கள், இவர்கள் மலையாளி, இவர்கள் இந்திக்காரங்க அப்படின்னு சொல்லி இனத்தின் வகையாக ஒரு பிரிவு, ஜாதியின் வகையாக ஒரு பிரிவு, அது சொல்ல வேண்டியதே இல்லை. மதத்தின் வழியாக ஒரு பிரிவு, இவர்கள் இந்து மதத்தின்காரர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் பௌத்தர்கள், இவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுங்கன்னு சொல்லி மனிதர்கள் பிரித்து கொண்டார்களே ஒழிய தெய்வம் ஒரு நாளும் மனிதர்களை பிரித்து பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் எனக்கு பதில் கொடுப்பாரு. ஒரு இந்து சகோதரர் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பாரு. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் எதுக்கு உனக்கு பதில் கொடுக்கணும்னு கேட்கறது இல்லை. ஏனால் அவரை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு தெரியும் தான் பிள்ளை எதுன்னு. அந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா? நீங்க 10 குழந்தை பிறந்த அடுத்த நிமிடமே கூட இந்த குழந்தையோட கூட இன்னொரு 5 குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் வச்சாலும் அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை எதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியல, எனக்கு தாய்க்கு தான் தெரியும், தகப்படு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன் தாய்க்கு மட்டும் எப்படி அந்த பவர்? பெற்றெடுத்தது அவங்க தானே. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ரத்தம் எதுன்ட்டு. அதே போலதான் ஆண்டவருக்கு தெரியும் யார் அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. நமக்கு தெரியல.
ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியல, 2010க்கு முன்னாடி எனக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தகப்பன்றது எனக்கு தெரியாது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. 2010க்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதே போலதான் இந்த பூமியில இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தகப்பன் யாருன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வெளியில இருக்கிற சகோதரருக்கு இன்னும் தெரியல, அதனால அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு நாள் தெரிய வரும். அல்லேலூயா. அதனால தேவன் ஒரு நாளும் நம்மளை பிரித்து பார்க்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறவர். வசனம் அப்படிதான் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அவரிடத்துல போயிட்டு வெறுமையா வெளியே வந்ததா யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்பி நான் வந்துங்க, நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், நான் தலை குனிஞ்சு நின்னுட்டேன்னு சொல்லுவதற்கு யாருமே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டான சாட்சிகள் உண்டு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இயேசு கிறிஸ்துவிட்ட வார்த்தையை கேட்ட பிறகு என் வாழ்க்கை ஆண்டவர் இப்படி மாத்தி இருக்கிறாருன்னு வேணா சாட்சிகள் பல உண்டு. அல்லேலூயா. அப்போ சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த தெய்வீகமான காரியங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு போன வாரத்தில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்கணும். வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். இரண்டாவது கடந்து போக வேண்டும். ஒரு சில பாதைகளை நம்ம எப்படி பண்ணணும்? கடந்து போகணும். அது நெருக்கத்தின் பாதையாக இருக்கலாம், பிரச்சனையின் பாதையாக இருக்கலாம், போராட்டத்தின் பாதையாக இருக்கலாம். அந்த பாதையை நீங்கள் கடந்து போகும் பொழுது அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சாதாரணமாக சுதந்தரித்துக் கொள்வதற்கு பிசாசு விட மாட்டான். சத்துருடைய நோக்கமே நம்மளை விழத்தள்ளுவது மாத்திரம்தான். அதனால அவனால முடிஞ்ச காரியத்தை வச்சு தடை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அதன் மத்தியில பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில நல்லா கவனிச்சுக்கணும், நம்மளுடைய சுயபலத்தினால் நம்மளால என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. தேவனுடைய பலன் நமக்கு இருந்தா மட்டும்தான், அந்த ஆவியானவருடைய பலன் இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில நம்ம ஜெயமாய் வாழ முடியும். அதனாலதான் நாங்க சொல்றோம், அடிக்கடி ஸ்பிரிட்ல பிரேயர் பண்ணுங்க. ஸ்பிரிட் ஃபில்ட் பிரேயர் வேணும், ஆவிக்குரிய ஜெபம் வேணும். நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கத்தான் உங்கள் ஆவியில் இருக்கிற அந்த பலன் உங்கள் ஆத்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த பலன் உங்க சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனாலதான் ஹீலிங் நடக்குது. அல்லேலூயா. ஏன் ஒரு சில கூட்டங்கள்லாம் போறீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய வியாதியஸ்தர்களா இருந்தாலும் அங்க ஜெபம் பண்ண உடனேயே அங்க அற்புதம் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு இயேசு விடுவிக்கிறார். நாடு மாவட்ட கூட்டங்களுக்கு போறோம், பல வியாதியஸ்தர்கள், பல நெருக்கடியில் உள்ளவர்கள் போறாங்க, அங்க விடுதலையாகி வராங்களே. காரணம் என்ன? அங்க இருக்கிற மோகன் அண்ணன் ஆகட்டும், அவருடைய உடன் ஊழியர்கள் ஆகட்டும், நல்லா கவனிச்சுங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவலுடைய ஃபண்டமெண்டலை சொல்றேன். அவர்கள் நல்ல ஆவியில ஜெபித்து அந்த ஆவியில் இருக்கிற பலனை எங்க டிரான்ஸ்பர் ஆக்குறாங்க? ஆத்மாவில் டிரான்ஸ்பர் ஆக்குறாங்க. ஒரு மனுஷன் 3 விதத்துல இருக்கிறான்: ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப ஆவி எப்பவுமே உற்சாகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆவி நீ உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த ஆவி என்ன ஆயிருச்சு? உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. இப்ப இந்த ஆவி என்ன பண்ணுது? பலன் உள்ளதா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ. வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த வெளிப்பாடோடு இதெல்லாம் வாசிங்கன்னா தான் புரியும். அப்போ இந்த ஆவியில் இருக்கிற பலன் ஆத்மாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். ஆத்மாவில் இருக்கிற பலன் தான் சரீரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். சரீரத்தில் இருக்கிற பவர் தான் வெளியில டிரான்ஸ்பர் ஆகுது. அல்லேலூயா. அப்போ இது நீங்க இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மற்ற வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியும். நீங்களும் மற்றவருடைய வாழ்க்கையில அவங்க பிரச்சனையோடு கட்டுகளோடு இருக்கும்போது அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும். அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறோம். இப்ப எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது போல உங்கள் ஆவியில் இருக்கிற பலனை ஃபர்ஸ்ட் எங்க கடத்தணும்? ஆத்துமாவுக்கு கடத்தணும். ஆவியை நல்ல உற்சாகமா வைக்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க அந்த ஆவியில் இருக்கிற பலன் அப்படியே எங்க போகும்? ஆத்மாவுக்கு வரும். அந்த ஆத்மாவை தான் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், மனசுன்னு சொல்றோம்ல, அதுதான். அப்போ நீங்க பிசிக்கலா ஆத்மாவில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருவீங்க, விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. இப்ப அந்த பலன் என்ன ஆகும்? தொடர்ந்து ஆவியில ஜெபிக்க அந்த ஆத்மாவில் இருக்கிற பலன் இப்ப எங்க வந்துரும்? சரீரத்துக்கு வந்துரும். அதனால தான் பாருங்க, ஒரு சில பாஸ்டர்லாம் கை வச்சோன்னு ஒருத்தர் கீழே விழுந்துடுறாங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க? ஆவிலிருந்து ஆத்மாவுக்கு கொண்டு வந்து, ஆத்மாவிலிருந்து இப்ப சரீரத்துக்கு அந்த பவர் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய வியாதியை அது குணமாக்குது அந்த பவர். அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய வல்லமை அதான் நடக்குது அங்க. அதனாலதான் ஜெபத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 24 மணி நேரமும் ஜெபம் என்று சொல்லி ஜெபத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ருசி கண்ட பூனை என்ன பண்ணும்? அழுவுமா?
திரும்பி திரும்பி வந்துட்டே தான் இருக்குங்க. அதே போல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ஓ இதுதானா, அப்போ ஜனங்களை விடுவிப்பதற்கு உண்டான வழியை இதுதானான்னு தெரிந்து கொண்டார்கள். அதில் அவங்க வளர்றாங்க. நல்ல நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணி ஆவியில் பெலனாகி ஆத்மாவில் அந்த பவரை டிரான்ஸ்ஃபர் ஆக்கி ஆத்மாவிலேருந்து சரீரத்தை கொண்டு வந்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கே போய் யார் முன்னாடினாலும் என்ன ஆகுது? பவர் ரிலீஸ் ஆகுது. அல்லேலூயா. இது எல்லாராலையும் முடியும். யாரெல்லாம் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, வாஞ்சிக்கிறீர்களோ, எல்லாராலையும் அந்த பவர் முடியும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய அதான் அது ஒரு ஆசீர்வாதம். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம். அப்ப தேவனுடைய அந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இரண்டாவது பல சூழல்கள் எது வந்தாலும் அதை கடந்து போக வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 9வது வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 37:9 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்து யார் சுதந்தரித்துக் கொள்வதற்குண்டான அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீங்கள் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஆல்ரெடி ரொம்ப நாளாக காத்துட்டு தான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு காத்திருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு ஏற்ற பலன் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அப்புறம் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பல. அதை நீங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஏன் தேவன் காத்திருக்க பண்ணுகிறார்? இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். நல்லா புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு நன்மை தேவை, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, நமக்கு ஒரு காரியம் நல்லது நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும். அதை பெற்ற தேவனால் அதை செய்து கொடுக்க தேவனால முடியுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு டைம் லிமிட் ஏன் வச்சிருக்கிறாரு? அவருடைய வேலை வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்க பண்ணுகிறார். ஓகே, ஒன்று. வேற தேவன் ஏன் ஒருவரை காத்திருக்க பண்ணுகிறார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் காத்திருக்க பண்றதில்ல, உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்றேன். தேவன் சமூகத்தில் நம்ம ஏன் காத்திருக்கணும்? நமக்கு அது புரியணுங்கிறதுக்காக. ரைட், அதுவும் கரெக்டு தான். அப்புறம் தேவனுடைய மகிமை வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாதான். காத்திருந்து ரொம்ப அவர் இமீடியட்டாவே, அவர் த காட் ஆஃப் இன்ஸ்டன்ட். அவர் இப்பவே மகிமை வெளிப்படுத்த நினைச்சாலும் படுத்த முடியும். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், மகிமையா வெளிப்படலாம் அப்படிங்கிறதுக்காகவா தேவன் ஒரு மனிதனை காத்திருக்க பண்ணுவது? எதற்காக? அந்த வேலைக்காக. அப்பதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. என்ன சொல்லுங்க? இயேசுவாஸ்தை என்ன பண்றாரு? சோதிக்கிறாரா? காத்திருந்தா கட்டாயம் பெற்றுக்கொள்வாங்க. நம் காத்திருப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு கட்டடத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அந்த கட்டடம் கட்டப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பேஸ்மெண்ட் போடுறாங்க. பேஸ்மெண்ட் போட்டுட்டு பேஸ்மெண்ட் போட்ட அன்னைக்கு கட்டடத்தை எழுப்பிடுறாங்களா? என்ன பண்றாங்க? தண்ணியை ஊற்றி நல்லா அதை காய வைக்கிறாங்களா இல்லையா? வீடு கட்டி முடிச்சிடுறாங்க, சுவர் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்றாங்க? தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. அதுக்கு மேலே போடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? டெரஸ். கான்கிரீட் தான். கான்கிரீட் போடுறாங்களா? போட்டுட்டு இமீடியட்டா அடுத்து மேலே கட்டிடுறாங்களா? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது, கியூரிங் பண்ற டைம்னு ஒன்று இருக்குது. என்ன டைமிங்கு? கியூரிங் டைம். சரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகுது பிரதர், இதெல்லாம் சிவில் இன்ஜினியருக்கு தான் தெரியும், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறீங்களா? கையில் துணி துவைக்கிறீங்களா? எதில் ரொம்ப அழுக்கு போகுது? நல்ல வேலை, எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டேன். சரி, கவனிங்க. துணியை துவைச்சாச்சா? துவைச்ச பிறகு உடனே எடுத்து போட்டுக்குவீங்களா? ஏன்? அதான் அழுக்கெல்லாம் போயிருச்சே. சரி, அலசிருங்க. அலசின பிறகு போட்டுக்குவீங்களா? அதை காய வைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குதான், அதுக்கு பேர் தான் கியூரிங் ப்ராசஸ். சொல்லுங்க, கியூரிங்.
அந்த ப்ராசஸ் தாங்க காத்திருக்குதுங்கிறது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. மற்றபடி நீங்க சொன்னது எல்லாமே பொருந்தும். ஆனா தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அல்ல. அதே மாதிரி தேவனுடைய நேரம் வருவதற்கும் தேவன் ஒருத்தர் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் வைக்க வேண்டியதும் இல்ல. அவர் நினைச்சாருன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் எப்படி பண்றாரா? மாற்றுகிறவர். வசனம் உங்களுக்கு புரியுதா? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அப்போ உங்களுக்காக, இப்போ உங்களுக்கு ஒரு பிளஸ், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் எப்போ வச்சிருக்கிறாருன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப ஃபெய்த்ல ரொம்ப விசுவாசத்துல அதிகமா வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னா அப்படின்னா அந்த டிசம்பர் 12ங்கிறத நவம்பர் 25 தேவன் மாற்றுவாரு. அல்லேலூயா. அதான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்களுக்குன்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த நாள் வரைக்கும் நான் காத்து தான் இருக்கணுமா பிரதர்? இல்ல, உங்க விசுவாசம் அந்த டைமை கூட என்ன பண்ணிரும்? சேஞ்ச் பண்ணி மாத்தி கொண்டு வந்துரும், முன்னாடி கொண்டு வந்துரும். அப்போ தேவன் ஒருவரை காத்திருக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அது கியூரிங் டைம் தான். எப்படி ஒரு உடையை, ஒரு துணியை நம்ம துவைக்கிறோம், அதை அலசுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கம்ஃபர்ட் போடுறோம், எல்லாம் பண்றோம், எடுத்தாலும் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு, அழுக்கு போயிருச்சு, உடனே எடுத்து போட முடியாது இல்லையா? அதை காய வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு டைம் ஆகுதா? நைட்ல துவைக்கிறவங்களுக்கு காலையில் அந்த துணி என்ன பண்ணிடலாம்? இல்ல கிளைமேட் ரொம்ப ஈரமாவே இருக்குது, மழையே பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைமு எடுக்க. அந்த கியூரிங் ஆகிற டைமிங் மட்டும்தான் நம்மளுடைய காத்திருப்பின் நாட்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா அந்த கியூரிங் டைம்ல வந்து அந்த ஈரம் உங்களிலிருந்து போகுதா? அந்த கியூரிங் டைம்ல அந்த துணியிலிருந்து என்ன போகுது? அந்த ஈரத்தன்மை போகுது காற்றுல. அதே போலதாங்க இந்த காத்திருப்பின் நாட்களில தேவன் நம்முடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை நம்மள என்ன பண்ணிடுவார்? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு போயிடுவார். நம்மளுக்குள்ள இருக்கிற கோபம் வெளியே போயிடும், நமக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெளியே போயிடும், நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பொறாமைகள், போட்டிகள் எல்லாம் என்ன ஆயிரும்? அந்த காத்திருப்பு நாட்கள்ல அப்படியே கிளியர் ஆகி அந்த ட்ரெஸ் நல்லா காஞ்சு வரும்போது அயன் பண்ணி எப்படி நம்ம உடுத்திக்கிறோமோ அதே போல தேவன் அந்த நாட்களை அந்த நேரத்தில் வைத்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உங்கள் கரங்களிலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ காத்திருக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ் நம்ம துவைச்சாச்சு, ஈரமா இருக்குது, காய போட்டாச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, அது காயவே இல்லை, ஈரமாவே இருக்குது. இப்போ யார் மேல ஃபால்ட்? அந்த துணி மேல ஃபால்ட்டா இல்ல காய போட்டவங்க மேல ஃபால்ட்டா? வெயில் இல்லை அதனால காயில அப்படின்னு சொல்லலாம். வெயில்ல போய் நம்ம போடல. நான் ஒரு தடவை அப்படிதான் பண்ணிட்டேன். துவைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்? பக்கெட்லேயே வச்சுட்டேன், மறந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். நானும் பார்க்குறேன், சரி அடுத்த நாள் டியூட்டியில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ துவைச்சிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் துணியை துவைக்கலாம் வச்சு குளிச்சு ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு வேற போய் பார்த்தா அது இன்னும் பக்கெட்லேயே தான் இருக்குது. அல்ல அதே ஈரத்திலோடய இருக்குது. என்னைக்கு துவைச்சது? அதுக்கு முந்தின நாள் இரவு துவைச்சது. இப்போ பாருங்க, பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அந்த காயாத ஈரமுள்ள அந்த துணியாகவே இருக்கிறார்கள். அந்த வெயில்னு சொல்றோம்ல, அந்த நீதியின் சூரியன்ட்ட போய் நின்னாதானே, அந்த வெயில்ல பட்டாதானே அந்த துணி காயும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த தேவனுடைய பிரசன்னம் என்கிற அந்த சபைக்கோ, தேவனுடைய சமூகம் என்கிற அந்த ஜெப வாழ்க்கைக்கோ நம்ம வராததுனால நம்ம துணி இன்னும் காயவில்லை. காத்திருக்கிற நாட்கள் என்ன ஆயிட்டே இருக்குது? எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஈரமான துணி தான் நீங்க இப்போ. அல்லேலூயா. இப்போ நீதியின் சூரியன் என்கிற அந்த இயேசுவினுடைய அந்த நிழலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சூரியன் என்ன பண்ணிரும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈரத்தன்மையை போக வச்சிரும். அது மாம்சத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதா வேணா இருக்கட்டும், எத்தனை வருட பாவங்களா இருக்கட்டும், எத்தனை வருட சாபங்களா இருக்கட்டும், எத்தனை வருட பலவீனங்களா இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் அந்த நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்துவினுடைய அந்த ஒளி, அந்த வெப்பமானது அவைகளை அப்படியே என்ன பண்ணிரும்? உறிந்து எடுத்து உங்களை நல்ல ஒரு உடையாக மாற்றிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் எவ்வளவுங்கிறத நீங்களே குறிச்சிக்கலாம். நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க ஃபெய்த்ல எந்த அளவுக்கு வளர்றீங்களோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உங்களை விட்டு கொடுத்து ஆண்டவர் தான் கதின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலன் மிக பெரியதா இருக்கும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை சாதாரணமான அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லல, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அந்த உயர்ந்த அடைக்கலத்துல எந்த சத்துருவும் மேல வந்து உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக யார் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறவர்கள் சொல்லிட்ட விளக்கம்,
காத்திருப்பு என்பது ஒரு கியூரிங் பீரியட். அந்த பீரியட் யாரை சார்ந்ததுன்னா உங்களை சார்ந்தது தான். தேவன் வந்து அதுக்கு உண்டான பவரை கொடுக்கறது, அதுக்கு உண்டான வெப்பத்தை கொடுப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்துல போய் அமைதியா உட்காரணும். அல்லேலூயா. தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க சஞ்சரிக்க கடைசியில் என்ன நடக்கும்? தேவனை போலவே மாறிவிடுவீர்கள். நீங்க யாரோட அதிகம், நீங்க நல்லா கவனிங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலேஜில் தங்கி அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்களுக்கு இது தெரியும். உங்களை சுற்றி மதுரக்காரங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 4 மதுரக்கார பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா, ஒரு தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்த பிறகு உங்களுடைய ஸ்லாங்கு, அந்த பிள்ளைகளுடைய ஸ்லாங் அப்படியே உங்களுக்குள்ளே வந்துடும். பார்த்துருக்குறீங்களா? கோயம்புத்தூரில் போனாலும் அப்படி தான். உங்களை சுற்றி எத்தனை பேர் அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்களோ கடைசியில் அதே மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன காரணம்? கூடவே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ளே இருந்து அந்த ஸ்லாங் என்ன ஆயிடுச்சு? நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் சேலத்திலே இருந்துட்டு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் சவுத்தில் அதுவும் போய் ஊழியத்தை செய்யும் போது, அங்கே ஊழியத்தை இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஊழியத்தை செஞ்ச பிறகு இங்கே வந்து நான் பேசும்போது, நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியவே இல்லை சேலத்துக்காரங்களுக்கு. அல்லேலூயா. என்னடா இப்படி பேசுற, வந்தாகங்கிற போனாகங்கிற, அதெல்லாம் எங்கடா சேலத்திலாம் அப்படி யாருமே சொல்ல மாட்டோமே அப்படிங்கிறான். அப்போ எனக்கும் தெரியல. அவர்களோடு பேசி பேசி பழகி பழகி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அப்படியே வந்துருச்சு. அப்போ இயேசுவோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்பி இருக்க அவரை போல மாறி விடுவீர்கள். அவருக்குள்ள இருக்கிற அன்பு உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அவருக்குள்ள இருக்கிற பவர் உங்களுக்குள்ள ஜெனரேட் ஆயிரும். அவர் சொன்னா எப்படி நடக்குதோ அதே மாதிரி நீங்க சொல்வது நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் போன வாரம் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்க? வாரத்தில் 7 நாள்ல ஒரு நாளாவது காலையில் எந்திரிச்சு உங்க முகத்துல முழிங்கன்னு சொன்னேன். அவர் சோனியா மட்டும் ஐயா இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க முகத்துல முழிச்சு என்ன பேசுனீங்க? முகத்துல முழிச்ச பிறகு பேசுற மாதிரியா இருக்குதுங்கிறாதீங்களா? பேசணும். உங்களை குறித்து நீங்கள் பேசுங்கள். இந்த வாரத்தில் என்ன பண்றீங்க தெரியுமா? காலை எந்திரிச்சோனையும் கண்ணாடியை பாருங்க, பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். சொல்லுங்க பாப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளான்னு கேட்டுறாதீங்க. உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். நிறைய பேர் கண்ணாடி பார்த்து திட்டிக்குவாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் திட்டிக்காதீங்க. உங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. உங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? பிளஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு பிளஸடான பர்சனா மாறிட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் பிளஸடான பர்சனா மாறிடுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் பிளஸடான பர்சனா மாறிடுவாங்க. நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம், எவ்வளவு பெரிய வசனம் அது, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அதுல இருக்குது. நீதிமானாகிய ஒருவன் நல்லா இருந்தாவே அந்த பட்டணமே எப்படி ஏறுமா? கலிகூறும், சந்தோஷம் அடையும், பரவசம் அடையும், மகிழ்ச்சி அடையும், சமாதானம் அடையும். ஏன்னா அந்த ஒரு நீதிமானுக்குள்ள அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. நான் சொல்றேன், அந்த நீதிமான் வேற யாரும் இல்லை, நீங்க தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்துதான் தேவன் செயலாற்ற போகிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். யூ ஆர் சூசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் சூசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல 4 ஆன்சர் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த மார்க் வந்துடும். அதே போல இந்த 4ல் 1 நீங்க தான் பெஸ்ட். உங்க குடும்பத்திலேயே நான் சொல்றேன், நல்லவங்க யாருன்னா நீங்க தான். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல பிரதர், நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க தான் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க தான் ரொம்ப நல்லவர்களா இருந்திருக்கிறீங்க. நீங்க தான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் வெளிப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீங்க. அதனால தேவன் உங்களை என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து விட்டார். இப்ப அவர் வந்து உங்களிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்க இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதான் மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொன்னாரா? பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தை நிறைவேறுச்சா? செங்கடலை பிளக்கிறார். சாதாரண விஷயமா? அது ஹிஸ்டாரிக்கலா நடக்காத ஒரு சம்பவம். இதுவரை நடந்ததில்லை. ஆபிரகாம் காலத்துல இல்ல, யோபு காலத்துல இருந்தும் நடக்காத ஒரு அதிசயம் நடக்கிறது. செங்கடல் என்ன ஆகுது? 2ஆக பிளக்கிறது. பாறையை அடிக்கிறார்கள். பாறையிலிருந்து என்ன வருது? தண்ணி வருது. அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் மோசேனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் நிறைவேறி இருக்கு பாருங்க. அவர் சொன்னாரு, நிறைவேற்றினார். நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கட்டாயம் நிறைவேறும்.
ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தாரானால் ரெட்டிப்பான நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுல எந்த விதமான பின்வாங்குதலும் அவருக்கு கிடையாது. நீங்க பின்வாங்காம இருந்தா சரி. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவீங்க? காண்பீங்க. உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். வசனம் சொல்லுதா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், எவ்வளவு தூரம் நீங்க புலம்பி இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவன் உங்களை ஆனந்த களிப்படைய பண்ணுவார், மகிழ்ச்சி அடைய பண்ணுவார். எத்தனை நாள் நீங்க வடிச்சிருக்கிறீங்க கண்ணீர்? எத்தனை நாள் சாப்பிடாம தூங்கி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சோதனைகள் நினைத்து எத்தனை நாள் நீங்கள் உணவில்லாமல் படுத்து தூங்கி இருக்கிறீங்க? நீங்க மறந்திருக்கலாம், அங்க கணக்கு வச்சிருக்கிற. அல்லேலூயா. விதைத்தவர்கள் உறங்கலாம், விதைகள் என்ன பண்ணாது? உறங்காது. நீங்க விதைச்சிட்டீங்க, அறுவடையை பார்த்து தான் ஆகணும். தேவ சமூகத்தை உங்க கண்ணீரை விதைச்சிட்டீங்க, தேவ சமூகத்தில் உங்க நேரத்தை விதைச்சிட்டீங்க, தேவ சமூகத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் விதைச்சிட்டீங்க. கட்டாயம் அறுவடையை பார்த்தே தீர வேண்டும். அல்லேலூயா. அதனால டார்கெட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கோலை அதிகப்படுத்துங்க. தப்பே இல்லை. நீங்க இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வெளிநாட்டு பாஸ்டர்லாம் பட்டணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள மாட்டோமான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? டவுட்ல இருக்கிறோம். அங்க வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா பட்டணத்தை தாருன்னு கேட்டு, இப்ப கடைசியில என்ன நடக்குதுன்னா அவங்க பட்டணங்களையே உருவாக்குகிறார்களாம். கடந்த நாட்கள்ல ஒரு ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இதே மாதிரி ஜெபித்து, இஸ்ரவேலுக்கு நீங்க அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருக்கிறேன், ஆகவே நான் அதை பெற்றுக்கொள்வேன், இந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லி, அவருக்கு சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஊர்ல நின்னுகிட்டு அவர் அப்படி ஜெபம் பண்ணி காத்திருந்து 30 வருஷம், 1 இல்ல 2 இல்ல, எத்தனை வருஷம்? 30 வருஷம். இப்ப அந்த பாஸ்டருடைய வெல்த், அந்த பாஸ்டருடைய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 450 ஏக்கரோ ஒரு கிராமம், ஒரு 13 கிராமங்கள் அடங்கிய ஒரு ஊரே என்ன பண்ணிட்டாரு, விலைக்கு வாங்கி அங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, வீடுகளை கட்டி எழுப்பி, ஸ்கூலை கட்டி, ஹாஸ்பிட்டலை கட்டி, அங்க ஒரு குறிப்பிட்ட மக்களையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, வாழ வைத்து கொண்டு இருக்கிறாரா. அதுக்கு பேரே, அந்த சிட்டிக்கு பேரே, அந்த பாஸ்டரோட பேரே வச்சுட்டாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு மனிதனுடைய ஜெபம், அந்த 30 வருஷ காத்திருப்பதற்கு கிடைச்ச பலன் என்னன்னா, இப்ப அவர் என்ன பண்ணிட்டாங்க, பட்டணங்களை கட்டி எழுப்பி விட்டார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மை போல இயேசுவை விசுவாசித்த ஒரு போதகருடைய சாட்சி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்கள் பட்டணங்களை என்ன பண்ணிட்டாங்க, கட்டி எழுப்பிட்டாங்க. பாசு பேர், நல்ல பேர், நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். அவருடைய அந்த அந்த புக்ஸ்ல படிச்ச அந்த பிடிஎஃப்ல அதை படிச்ச உடனே எனக்கே ஆச்சரியமா போயிருச்சு. இதுவும் சாத்தியம். ஊரை கொடுங்கன்னா எப்படி அவர் ஊரையே உருவாக்கிட்டா இருப்பாருங்க. தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, வீடுகள் கட்டுறதுலாம் சாதாரண விஷயமா? அவ்வளவு ஜெபம், அவ்வளவு காத்திருப்பு, அவ்வளவு கியூரிங் பீரியட். நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டார். என்ன ஆயிட்டார்? விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இன்னைக்கு தேசத்தை, அந்த தேசத்துல அவருடைய பேர்ல ஒரு பட்டணமே வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அலந்தலப்பூருக்கு பேரை மாத்தி உங்க பேரை வச்சா எப்படி இருக்கும்? பவித்ரா ஊரு அப்படின்னு வச்சுட்டு அப்படி இருக்கும். அல்லேலூயா. சிறுகலப்பூருக்கு ரஞ்சிதா ஊர்னு வச்சுட்டா, அரியலூருக்கு மெர்சி ஊர்னு வச்சுட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நீங்கள் அதை அந்த அளவுக்குலாம் இன்னும் விசுவாசிக்கணும். அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். சோனியா நினைக்குது, எனக்கு எந்த ஊருமே சொல்லலையே, நீ எந்த ஊர்ல இருக்க போறேன்னு எனக்கே என்ன தெரியல, அதனால நான் யோசிச்சுட்டு திருச்சியில் இருக்க போறீங்களா, சென்னையில் இருக்க போறீங்களா, இல்லை 2 பேரும் வெளி தேசத்துல போய் வாழ போறீங்களா, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுத போறீங்களா, எனக்கு தெரியல. அதனால நான் சொல்றேன், இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு, அதனால சொன்னேன். அல்லேலூயா. இப்போ கண்டிப்பாக தேசத்துல நீங்க ஒரு பேரா இருக்க போறதில்ல, உங்க பேர்ல தான் தேசமே இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருந்தால் கட்டாயம் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை, சாதாரணமான விஷயம் அந்த வார்த்தை அல்ல, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த பூமியில தான் எல்லாமே இருக்குது. அந்த பூமியில தான் நீங்க கேட்கிற தங்கம் இருக்குது, அந்த பூமியில தான் நீங்க கேட்கிற ஐஸ்வர்யம் இருக்குது, அந்த பூமியில தான் நீங்க கேட்கிற எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அந்த பூமியையே சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான். இப்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும்.
உங்களுக்கு கொடுக்க போறது வெயிட்டா கொடுக்க போறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுக்க போறாரு. அதுக்கு தான் இந்த பாதைகள், அதுக்கு தான் இந்த வேதனைகள், அதுக்கு தான் இந்த கண்ணீர், அதுக்கு தான் இந்த சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச காலம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான். உங்க விசுவாசத்தை பொறுத்து அதையும் சொல்லிருங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் தான் நீ தானே சொன்னீங்க மெர்சி சிஸ்டர் என்ன அப்படின்ட்டு அடுத்த வாரம் வந்து கேட்காதீங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பொறுத்தது. ஏன்னா ஒருத்தருக்குள்ள விசுவாசங்கிறது அவங்க தான் அதை பில்டப் பண்ண முடியும். இப்போ நான் சொல்றேன், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற அதே ஃபெய்த் உங்களுக்குள்ள வருமாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க பில்டப் ஆகணும், அந்த விசுவாசத்தை பெருக பண்ணணும். நான் சொல்றேன், வேற எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, வேற எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்க விசுவாசத்தை அதிகரிக்கிறது எப்படின்னு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கணவர் ரட்சிக்கப்படுவாரு, சபைக்கு வருவாரு, ஊழியக்காரராக கூட மாறிடுவார். மாறி கண்டிப்பா மாறும். அல்லேலூயா. இங்க சுவிட்ச் போட வேண்டியதை கரெக்டா சுவிட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓட வேண்டிய ஃபேனோ எரிய வேண்டிய லைட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும். ஆனா சுவிட்ச் எங்கேயோ இருக்குது, ஃபேன் எங்கேயோ இருக்குது, லைட் எங்கேயோ தான் இருக்குது. அதே போலதான் நம்ம லைஃப்ல எங்க நீங்க சுவிட்ச் பண்ணணுமோ அதை கரெக்டா சுவிட்ச் பண்ணிருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளதான் அந்த சுவிட்ச் இருக்குது, உங்களுக்குள்ளதான் ஆவியானவருடைய அந்த சுவிட்ச் இருக்குது. அதை ஆன் பண்ணி விசுவாசத்துல, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, விசுவாசத்துல வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் சிம்பிள், ரொம்பலாம் நீங்க போய் ஒரு ஒரு 45 நாள் பாஸ்டிங் போடுங்க, அப்பதான் நீங்க விசுவாசத்துல வளர முடியும்லாம் சொல்லல. 4.5 நாள் நம்மளால பாஸ்டிங்கே போட முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒரு 3 நாள் பாஸ்டிங் இருங்க பாருங்க, தண்ணியோடைய அருமை என்னன்னு தெரியும், ஒரு பிஸ்கட்டோடைய அருமை என்னங்கிறது 3 நாள் பாஸ்டிங் இருந்தவங்களுக்கு தெரியும். நான் அப்படிலாம் பண்ணிக்கிறேன். நான் ஹாஸ்டல்ல அப்படிதான் ஒரு ஆர்வத்தில் அப்படிதான் ஒரு பண்ணலாம். 3 நாள் உணவும் இல்லை, தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி 3ஆவது நாள் என்னைக்குனா நடக்கணும் ஆகி போச்சு. அலையில இரவும் பகலும் போகிறதெல்லாம் போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாஸ்டிங் முடிஞ்சிச்சு பாருங்க. ஹாஸ்டல் பையன் அப்பதான் சன்ஃபீஸ் பிஸ்கட் பிரிச்சான், டேன்னு போய் பிடிங்கிட்டேன். அல்லேலூயா. என்ன பாஸ், என்னன்னா இப்படி வந்துட்டீங்க, இறா அப்படின்ட்டு. அப்போ ஒரு விஷயம் இல்லாத போது இருக்கும்போது அது என்ன, அதோடைய பவர், அதோடைய வேல்யூ என்ன யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் இல்லாத போது தெரியும். நம்ம குடும்பத்திலாம் திட்டுவாங்க பாருங்க, கணவனை பார்த்து மனைவி திட்டுவாங்க, மனைவி பார்த்து கணவனை திட்டுவாங்க. நீ எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், இல்லாம இருந்தா தெரியுண்டி உனக்கு. அல்லேலூயா. அப்பதாங்க தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. சொல்லிடலாம் மனைவி இல்லாமலாம் என்னால வாழ முடியும்ட்டு, நீ வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும். உன் துணியை நீயே துவைச்சி, உன் பாத்திரத்தை நீயே கழுவி, நீ உன் சோறை நீயே ஆக்கி சாப்பிட்டு பாருடி, அப்ப தெரியும். அல்லேலூயா. ஆமா, மனைவிக்கும் அதே தான். அதெல்லாம் நாங்களாம் வாழ்ந்து காட்டிடுவோம். ஆண் துணை இல்லாம வாழ்ந்து காட்டுக்கு தான் பார்ப்போமே, காட்டிடலாம். ஆனா அதுக்கு பல பாதைகளை நீங்கள் கடந்து வர வேண்டியதா இருக்கும். பார்க்கறவங்க கண்ணெல்லாம் சும்மா இருக்காது. சும்மா நீங்க பாட்டு நடந்து போவீங்க, பேசுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் தாங்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ எதற்காக தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொன்னார்? இப்ப புரியுதா உங்களுக்கு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அதனாலதான் தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை குடும்பமாக இயக்கினார். அதனால இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். பிரிச்சிடவே கூடாது. நான் போன வாரம் கூட சொன்னேன், கணவன் மனைவி பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. நீங்க எத்தனை காரணங்கள் சொன்னாலும் சரி, கடன் இருக்குது பிரதர், அதனால அவங்க ஒரு வேலை, நான் ஒரு வேலை, பிரதர் வீடு கட்டும் பிரதர், அதுக்காக நான் அங்க இருக்கிறேன், நீ என்ன ரீசன் சொன்னாலும் சரி, உன்னுடைய ஆதாரம் கர்த்தராக இருந்தால் நீ கேட்கிற பணமும் வீடும் கடனும் எல்லாம் இயேசுவினால் அடைக்கப்படும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த நீதிங்கிற வார்த்தைக்கு டிசிவி வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குதுன்னா, அவருக்கு ஏற்புடையவைகள், அவருக்கு பிடிச்சத நாடுனீங்கன்னா பின்பு இவைகள் அனைத்தும் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். இவ்வளோ பேசுகிறேன், நானே போயிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கெல்லாம் OLXல ஜாப் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருக்கும்போது ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் மாதிரி தான் பேசுவேன், அங்கே போயிட்டீங்கன்னா லையர் ஆஃப் ஃபெய்த் ஆயிடுவேன். அல்லேலூயா. சோதனைகள் அந்த மாதிரியான, நெருக்கங்கள் அந்த மாதிரி. ஆமாம், திடீர்னு ஃபோன் அடித்து கேட்பேன். மெர்சிக்கே தெரியும், எங்கேயாவது ஃபோன் அடித்து எதாவது கேட்டே இருப்பேன். உங்ககிட்ட கேட்டு கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைங்கம்பாங்க, ஃபோனை வச்சிருவேன். அல்லேலூயா. சண்டே லீவ் இல்லாமல் நான் எந்த வேலைக்கும் போவது இல்லை அப்படின்னு முடிவோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, தேவனை விட்டு கொடுக்க முடியாது. நான் பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். இதெல்லாம் இப்போ நான் கடந்து வருகிற பாதையெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதை விட கடினமான பாதைகள் எல்லாம் நான் கடந்து வரும்போது என் கூட ஒருவர் மாத்திரம்தான் இருந்தார், அவர் தான் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா.
இப்போ இன்னைக்கு ஒரு வேலை வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு பணம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளை என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெப விண்ணப்பம் இந்த ஆல்வின் பாஸ்டர் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு இது ஒரு ரேமா வேர்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு எத்தனை பேர் கையை தூக்குங்க. நான் காத்திருக்கு தான் பிரதர் காத்திருக்கிறேன், அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறேன். எத்தனை பேர்? அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்ல. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், சுதந்தரிப்பீர்கள், சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா, எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், என் ஃபேமிலி இப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, டிக் பண்ணிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, டிக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பிளான்ஸும் நான் கடந்த நாட்களில் சொன்னேன் ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்ல, உங்களுடைய பிளானை ஒரு நாளும் அவர் இக்னோர் பண்ணவே மாட்டார், அந்த டிக் தான் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் பெருசா நீ உன்கிட்ட இருந்து நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன், இன்னும் பெரிதாய் தேவனிடத்தில் எதிர்பார்ன்னு தான் சொல்லுவாரே ஒழிய, உனக்குலாம் இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்லவே மாட்டார். தேவனிடத்தில் கேளுங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு ஒரே காரியம்தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை நீங்கள் வைத்திருக்கிற உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் கட்டாயம் சுதந்தரித்தே தீருவீர்கள். அதை சுதந்தரிக்காம தேவன் இங்கிருந்து உங்களை அனுப்ப மாட்டார். கட்டாயம் வெறும் கையாய் வந்தாலும் சரி, இரு பரிவாரங்களோடு தான் உங்களை அனுப்புவார். அதுதான் ஆண்டவருடைய பாலிசி. யாக்கோபு வெறும் கையோடு குச்சோடு வந்தான் ஒரு ஊருக்கு, கடைசியில் ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரான், இரு பரிவாரங்கள். இந்த பக்கம் ஒரு பரிவாரம், ஆடு மாடு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்னு இந்த பக்கம் ஒரு பரிவாரம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில நீங்க இருக்கலாம், தேவனை நம்பி வந்துட்டீங்க. நான் சொல்றேன், 2 அல்ல, பழைய ஏற்பாட்டிலே 2 அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அது 100 மடங்கு. 2 × 100 எவ்வளோ? இவ்வளவு பெரிய கணக்கு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றேங்கிறீங்களா? 200 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலுக்குள்ள இருக்கிறோம். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே பழைய உடன்படிக்கையை நம்பின யாக்கோப்புக்கு 2 பரிவாரம் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு 200 மடங்கு கட்டாயம் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த கண்ணாடியில பார்த்து சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்லிருங்க. காலையில் எந்திரிக்கிறீங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நிறைய லேடிஸுக்குனால சொல்றேன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். யாக்கோப்புக்கு 2 மடங்கு என்றால் உங்க பேரை சொல்லி ரஞ்சிதாவுக்கு 200 மடங்கு. அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? சொல்லுவீங்களா? இந்த வாரம் ஃபுல்லா சொல்லுங்க. சொல்றீங்க, செய்றீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா நீங்க சொல்றதா என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. நீங்கள் சொல்லுவதை தான் தேவன் செய்ய போகிறார். அப்படிங்கும் போது நீங்க என்னெல்லாம் உங்களை குறித்து சொல்லணுமோ அதை சொல்லுங்க. உங்களை குறித்து நல்ல காரியங்களை பேசுங்க, நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி. க்ளோரி க்ளோரியஸ் தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஒரு உன்னதமான ரேமா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக உமது பிள்ளைகள் உமது சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, காத்திருக்கிற காரியம் என்ன என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு விளக்கி கொடுத்து, இந்த காத்திருப்பின் நாட்களில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சூரியனாகிய உமது பிரசன்னத்திலே வந்து அடைவதற்கும், சீக்கிரமாக அந்த காத்திருப்பின் நாட்கள் முடிவடைந்து நாங்கள் உமது கரத்தினால் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாங்க. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை பெருகுவதாக, தேவனுடைய தயவு உண்டாவதாக. இன்றைக்கு இவர்கள் சுதந்தரிப்பார்களாக. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.